நமது இந்த புத்தக திருவிழா சார்பில் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் இப்படி சிறப்பாக செய்யணும். அப்போ அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பல்வேறு நிலையில் இப்போ தேவைப்படுகிறது. அதை இப்படி ஒரு மோட்டிவேஷன் சார் ஆதங்கப்பட்டதை நம்ம கொஞ்சமாவது வரக்கூடிய காலங்களில் இந்த புத்தகம் திடீர்னு கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. சென்னை புத்தக திருவிழாவில் நானும் போயிருந்தேன். அப்போ அங்கே நான் எப்படின்னாலும் ஒரு 12,000 ரூபாய்க்கு புக் வாங்கியிருப்பேன். அப்போது அங்கே இந்த ஸ்டாலில் என்ன விற்கிது அதுதான் ஒரு நோக்கமாக வரக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அப்போ இந்த ஆதங்கத்தெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்மளில் இங்கே வந்திருக்கக்கூடியவங்க வெளியில் நம்ம இந்த சில இதை சொல்லணும். அதாவது தமிழ் மறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த மறைந்து கொண்டிருக்க தமிழை திரும்பியும் உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த அளவிற்கு நம்மளையெல்லாம் மகிழ்வோடு இங்கே பேசின திரு நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு நமது அனைவர் சார்பிலே நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல திரு தமிழவன் அவர்கள் ஆங்கிலத்தில் உள்ள இலக்கியம் நம்ம இலக்கியத்தை பற்றி இப்போ ஆங்கில இலக்கியத்தை பற்றி கொஞ்சம் சொன்னாலும் இந்த ஆங்கில இலக்கியத்தை படிப்பதற்கு இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே பொறுமை இல்லை. அந்த பொறுமை இல்லைங்கிறதையும் சார் சொல்லும்போது சரி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டாங்களே ஒழிய அந்த புனைக்கதை இலக்கியத்தில் வர வேண்டும். அப்படி சிறப்பாக அமைய வேண்டும். நிறைய பேர் புனை பெயரை வைத்துத்தான் கதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்களே ஒழிய இந்த இலக்கியம் அந்த அளவிற்கு வரவில்லை. அதை வைப்பதற்கு தன்னுடைய ஆதங்கத்தை கொஞ்சம் கொட்டியிருக்கிறாங்க. இதை நாமும் பரிசீலிக்க வேண்டும். அந்த அளவிற்கு தன்னால் இயன்ற அளவிற்கு நம்மளை எல்லாம் மகிழ்வித்த திரு தமிழவன் அவர்களுக்கு நமது அனைவர் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தரை பற்றி சிறப்பாக தம்பி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் முந்திருந்தே சொல்கிறாங்க இந்த அரங்கு நிறைந்த காட்சிகளாக காண வேண்டும் என்று. இதை மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக நடத்தின தம்பி அவர்களுக்கும் நமது அனைவர் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள், தக்கலை கோட்டாட்சியர் அவர்கள் மற்றும் மாவட்ட அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நமது அனைவர் சார்பிலே நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களும் வரக்கூடிய காலங்களிலே கண்டிப்பாக இளைஞர்கள் சமுதாயத்தை இங்கே பாருங்கள், லேடிஸ் ஒருத்தருமே இல்லை, 1-2 தவிர. சில கூட்டத்தை பார்த்தா தொழில் முறையில் பார்த்தா கூட ஆசிரியர்களை பார்த்தா கூட 1000 ஆசிரியர்கள்னு போனால் அதில் 850 ஆசிரியர்களையும் 150 ஆசிரியர்களை தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே இந்த அளவிற்குத்தான் அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்குது. வரக்கூடிய காலத்திலே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் மிக நன்றி செலுத்துகிறேன். நான் அதே வண்ணம் நாமெல்லாம் இன்னும் அதிகமான ஆட்களை, அதிகமான இளைஞர்களை, அதிகமான பெண்களை, ஏன்னா பெண்கள் வழி தான் இனி இது கல்லூரியை எடுத்துக்கிட்டாலும் சரி, பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அத்தனையுமே ஆசிரியைகள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பெண்களையும் ஊக்குவித்து இந்த இடத்திலே நாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வரக்கூடிய காலம் இந்த தமிழ் இலக்கியம் தமிழர்கள் வாழ்வார்கள். அந்த வாழ்வதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இதில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த புத்தக திருவிழாவின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மண்ணிலே இருந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தெரியும். அவர் ஒரு சின்ன லைன் எழுதியிருக்கிறார். 2 பேர் ஒரு கோயிலில் சாமி கும்பிட போகிறாங்க. ஒருத்தன் பார்க்குறான் அழகான அந்த சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்ப கலைகளை தான் நோக்குகிறான். அடுத்தவன் கடவுளை ஒவ்வொரு இடமா போய் விபூதியை பூசி கீழே விழுந்து உருண்டு கும்பிட்டுட்டு இருக்கிறான். வெளியே வந்தபோது ஒருத்தன் கேட்குறான், என்னடா அழகா சிற்பமாக இருக்குது, ஆனால் இதில் கடவுளை காணலன்னு சொன்னோன்னு அவர் எழுதுறாரு, உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் உள்ளானெனில் கோயில் உள்ளேயும் உள்ளானடின்னு எழுதுறாரு. அப்போ இந்த மண்ணுக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. ஆகவே வந்திருக்கக்கூடியவர்கள் நமது உள்ளத்திலே இந்த தமிழை கொஞ்சம் ஏற்றுக்கொள்வோம். வரக்கூடிய காலங்களிலே தமிழுக்காக கொஞ்சம் பாடுபடுவோம். புத்தகம் வாங்குவதற்கு அனைவருமே நாம் உற்சாகமூட்டுவோம் என்று கூறி
நன்றியுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையாற்றிய அன்பிற்குரிய திரு ஜின்சன் அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு இத்தோடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.